அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, திருச்சபையில் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பக்தி முயற்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். திங்கட்கிழமையானது தூய ஆவியாருக்காகவும் சில மரபுகளில் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வானதுதர்களுக்கான நாளாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையானது நமது ஒவ்வொருவருடைய பாதுகாவல் சம்மனசானவருடைய நாளாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமையானது குடும்பத்தின் பாதுகாவலரான புனித யோசேப்புடைய நாளாக அவருடைய பக்தி முயற்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமையானது நற்கருணைக்காகவும் ஒவ்வொரு குருக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இருதயத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக அன்றைய தினம் பாடுகளின் நாளாக இருப்பதனால் இந்த ஒரு அர்ப்பணிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாவினுடைய நாளாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூவர் இறைவனுடைய நாளாக, கடவுளுடைய நாளாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் இந்த நாளின் அர்ப்பணிப்பை உணர்ந்து அந்தந்த ஜெபங்களை முன்னெடுத்து நாம் வாழ்க்கையில் மீண்டும் இறையருளை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.